நிச்சயமாக ஒரு வரலாற்று மேடை தான். அதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் என்ன, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்னா என்ன? ரெண்டு உண்மை சம்பவங்கள், சரித்திரத்தில் நடந்த ரெண்டு உண்மை சம்பவங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயத்த ஒரு புனைவாக எழுதுறது தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். உதாரணத்துக்கு இப்போ தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டினார், அது வந்து உண்மையான நிகழ்வு. ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, அது எப்படி கட்டினாருன்னு பார்த்தா அவரே அந்த செவத்தில் பதிஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் கற்பனையில் சொல்கிறவங்க எப்படி வேணால் சொல்லலாம், அடிமைகளை வச்சு கட்டினாருன்னு சொல்லலாம், இல்லை ஏலியன்ஸை வச்சு கட்டினாருன்னு சொல்லலாம். அதுதான் இந்த ஃபிக்ஷனில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் பொன்னியின் செல்வன். மணி சார் இந்த படத்தை 40 வருஷமாக எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. கமல் சாரோட பேட்டி இன்னைக்கு கிடச்சிது. 89 பேட்டி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் தயாரிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. எங்களுக்கு மிச்சம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அதையும் பண்ணியிருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது? அதில் வந்து மணி சார் தான் இயக்கணும்னு சொல்லியிருந்தாரு. 40 வருஷம் மணி சார் முயற்சி பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு, அசம்பிள் ஆகுது, தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அசம்பிள் பண்ணாரு, நாங்கள் ஷூட்டிங்கும் போயிட்டோம். அதுக்கப்புறம் கமல் சார் சொல்லுவார்ல, புல்டோசர் விட்டு அடிச்சானு, அந்த மாதிரி கொரோனா விட்டு அடிச்சானுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு யோசிக்கும் போது மறுபடியும் ஆரம்பிச்சு எடுத்து முடித்தோம். அப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம், வரலன்னா சீக்கிரமாக விட்டுறோம், நமக்கு வராதுன்னு. மணி சார் விடவே இல்லை, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. பின்னாடி ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு சர்வதேச இசையை கொண்டு வந்து படத்துக்கு பலம் சேர்க்கிறாரு. விக்ரம் சார்லாம் தூரத்துலேருந்து பார்த்தே ரசிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம் சாரை பக்கத்தில் நின்று பார்த்து அவர் நடிக்கிறத பார்க்கறது இருக்கு இல்லையா, எனக்கும் அவருக்கும் முதல் காட்சியாக நாங்கள் வந்து அவர் ஆதித்த கரிகாலனா இருக்கிற அந்த காட்சியை தான் நாங்கள் எடுத்தோம். அப்புறம் அவர் வந்து நின்னது, அவர் கண்களை பயன்படுத்தினது, அவரோட வாய்ஸை பயன்படுத்தினது மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு சார். நான் நின்று ரசிச்சுட்டே இருந்தேன், ஏன்னா நான் பார்க்க வேண்டியதான் அந்த ஷாட்டில். நண்பன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து காலேஜ் ஹாஸ்டலில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொறாமையும் இல்லாமல் ஒரு நண்பன் கூட உட்காந்து எதிர்காலத்தை பற்றி குடும்பத்தை பற்றி பேசுவோம்ல, அப்படி ஒரு நண்பன். அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. ஆஷ் மேம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்லாம் நான் என்னோட சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, மணி சார் செட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நான் செட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நல்ல ஒரு லாங் சைஸ் நோட் புக் வச்சுட்டு எல்லா டைலாகும் எழுதிட்டு அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் உள்ளே போகிற மாதிரியே டெய்லி உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு சின்சியாரிட்டி. ட்ரிஷ், நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது உங்களுக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறது, ஐ எம் ஸோ ஹாப்பி. யூ லுக் த சேம், பியூட்டிஃபுல். நான் ஏதோ பேசலான்னு நினச்சேன், ஐஸ்வர்யா ராய் மேம் தமிழில் பேசி என்னை ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் தைரியம் வர வைக்கிறதுக்கு கமல் சார் சொன்ன டயலாக் ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள்லாம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் நினச்சி பேச ஆரம்பிக்கிறேன். முதல் கேள்வி என்னை எல்லாருமே கேட்டது வந்து, பொன்னியின் செல்வன் உங்களுக்கு எப்படி வந்தது? சத்தியமாக எனக்கும் தெரியாது. மணி சார் கூப்பிட்டாரு, போனேன், கொடுத்தாரு, வந்தது, அதான் உண்மை. அப்புறம் நான் யோசித்தேன், ஏன் எல்லாரும் என்ன இப்படி கேட்குறாங்கன்னு ஒரு டவுட்டாக இருந்தது. ரொம்ப டீப்பாக யோசித்து பார்த்தா ரஜினி சார் டயலாக் ஞாபகம் வந்தது. உனக்கு கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்காது, அவ்வளோதான். அப்படி கிடைச்சிதுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். உழைப்பை மட்டுமே நம்பி வந்தவங்க முன்னாடி மணி சார் உட்பட இன்றைக்கி நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா என் பக்கத்தில் இருக்கிற 2 மிகப்பெரிய உழைப்பாளிகளும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு படம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதெல்லாம் தாண்டி உங்கள் எல்லாருடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் இறைவனுடைய அருளும் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். பேச்சால் ஒருத்தரை மாற்ற முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். அது மணி சாரால் முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மைன்னு. ஏன்னா அருள்மொழிவர்மன் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னார், ரவி இங்கே வா, முதல்ல நான் பேசுகிறது வந்து நீ ஆமாம் போடாத, சொல்லாத, சார் சொல்லாத, எதுவும் சார், ஸோ ஜஸ்ட் கேளு அப்படின்னாரு. கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னார். அவன் ஹீ இஸ் ஆல்வேஸ் பொலிட்டிக்கலி கரெக்ட், ஹீ இஸ் ஆல்வேஸ் சோஷியலி கரெக்ட். அண்ணங்கிட்ட இப்படி இருப்பான், அக்கா கிட்ட இப்படி இருப்பான், வேற ஒரு ராஜா கிட்ட இப்படி இருப்பான், அவன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவனது தான் அப்படின்னு ஒவ்வொன்றா இன்ஜெக்ட் பண்ண 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 நான் ஒரு மாதிரி அப்படியே வீட்டுக்கு போ, வீட்லேயும் இப்படியே இரு, அருள்மொழிவர்மனாவே 6 மாதமாக இரு அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் முன்னாடி 6 மாதமாக அனுப்பிச்சி வச்சார் என்ன. வீட்டில் அப்படி இருந்தால் கொஞ்சம் திட்டு விழும், அது நம்ம வாங்கிக்கணும், வேறு வழி கிடையாது. பட் அது எனக்கு இந்த கேரக்டருக்கு ரொம்ப உதவுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார். இப்படிலாம் நடிகர்களை கூட நடிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது கார்த்தி
எப்போவுமே நான் அவரை ரொம்ப மதிப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. இது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய சொல்லியிருப்பீங்க. ஏன் உங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லைனா ஃபேஸ்புக்கில் கூட ஒரு டிபி இல்லைனா ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுருந்துருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது நம்ம சொல்கிறதுக்கு, உணர்றதுக்கு, கொண்டாடுறதுக்கு. இதே மண்ணில் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவங்கள ஆண்ட விதம், அவங்க உலகத்தையே மேய்சிருக்க வைத்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கி அந்த பாவப்பட்ட ஏழைக்கு வந்து சும்மா பணத்தை வீசாமல் அவனுக்கு ஒரு லோன் கொடுத்து அவனுக்கு தன்னம்பிக்கையும் சுய மரியாதையும் கொடுத்துருக்காரு. அது அவ்வளோ முக்கியம். அந்த சமயத்துலேயே அப்படி ஒரு சிந்தனை, அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ரூலர் அவர். பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்த ஒரு நாடு தான் நம்ம சோழ நாடு. அந்த காலத்துலேயே நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போவே தேர்தல் வச்சு ஊர் தலைவர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே வந்து இலவச மருத்துவம் அது கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 ஏரிகள் வந்து அவங்க ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒன்று போட்டிருக்காரு. யாராவது கோயிலுக்கு ஏதாவது உதவுனாங்களா அவங்க பேர் வந்து கல்வெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ராஜா பேர் மட்டும் இல்லை, ராஜா பேருக்கு பக்கத்தில் ஒரு ஏழை பேரும் இருக்கும். யார் கொடுத்தாலும் அவங்களோட பேர் அதில் எழுதுவாங்க. இதெல்லாம் பெருமை, இதுதான் நம்மளுடைய பெருமை. நான் இந்த பெருமையெல்லாம் இதெல்லாம் சேர்த்து இந்த கதைகள்லாம் கொண்ட இன்னொரு கதை தான் பொன்னியின் செல்வன். அந்த பொன்னியின் செல்வனில் அத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காவியம் 70 வருஷமாக காத்திருந்து இப்போ மணி சாரால் அது செய்ய முடிஞ்சதுன்னா அவர் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் எல்லாரும் பெருமைப்படுறோம் இந்த காவியத்தில் இருக்கிறதுக்கு. அதில் என்னோட கனவு கதாபாத்திரமான ஆதித்ய கரிகாலனாக இருக்கேன். நாங்களாம் போட்டி போட்டு நடித்தோம் கண்டிப்பாக. பட் அதை விட இந்த காவியத்தில் நாங்கள் இருக்கணும், எங்களோட கலை பயணத்தில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கணும்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தோணுச்சு. அதனால தான் இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறோம். மணி சார் எங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, இந்த கதாபாத்திரம் எங்களுக்கு அளித்ததுக்காக நன்றி.